ஹாய் கைஸ், வெல்கம் டு விஷோ இன்ஃபோ. ராகி சேமியா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போஸ்ட் பண்ணுற வீடியோ எடுத்து நீங்கள் உடனே பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகலாங்க. ராகி சேமியா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. ராகி சேமியா கடையில் வாங்கினதாக இருந்தாலும் சரி, வீட்டில் செஞ்சதாக இருந்தாலும் சரிங்க. ராகி மாவு 3/4 கப் எடுத்துக்கோங்க. 1/4 கப்பு அரிசி மாவு எடுத்துக்கோங்க. ராகி மாவு அரிசி மாவு ரெண்டையும் ஒன்றா ஒரு 2 நிமிஷம் நல்லா வறுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் 1 கப்பு மாவுக்கு 1 கப்பு தண்ணி கரெக்டாக இருக்குங்க. தண்ணியை கொதிக்க வச்சு ஊற்றிக்கோங்க. ஒரு சிட்டிகை உப்பு சேர்த்துக்கோங்க. நல்லா கொதிக்கிற தண்ணியை அந்த மாவில் கொட்டி 1 டீஸ்பூன் ஆயில் விட்டு நல்லா இடியாப்ப மாவு நல்லா பிசைஞ்சு இடியாப்ப அச்சில் போட்டு பிழிஞ்சு வச்சுட்டா நம்ம ராகி சேமியா செஞ்சுக்கலாங்க. அதாவது ராகி நூடுல்ஸ், ராகி இடியாப்பம் எப்படி வேணால் சொல்லிக்கலாங்க. அந்த மாதிரி ரெடி பண்ணாலும் சரி, கடையில் ரெடிமேடாக விற்கிற ராகி சேமியா வாங்கிட்டாலும் சரிங்க. இதை இப்போ எப்படி தாளிக்கிறதுன்னு பார்க்கலாங்க. டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றி வச்சுருக்காங்க. அது எண்ணெய் காஞ்சிடுச்சு. இப்போ நம்ம கடுகு சேர்த்திக்கலாங்க. கடுகு வெடிக்கட்டுங்க. நம்ம சேர்த்த கடுகு வெடிச்சிருச்சுங்க. கடலைப்பருப்பு 1/4 ஸ்பூன், உளுத்தம்பருப்பு 1/4 ஸ்பூன் இப்போ இதில் சேர்த்தி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. பருப்போட கலர் லைட்டாக சேஞ்ச் ஆகுதுங்க. கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு கலர் சேஞ்ச் ஆகிடுச்சுங்க. சிகப்பு மிளகாய் ஒரு 2 சிகப்பு மிளகாய் சேர்த்திக்கலாங்க. பெருங்காயத்தூள் சேர்த்திக்கலாங்க. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. இப்போ கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயம் தக்காளி சேர்த்துக்கலாங்க. இது நல்லா வதக்கிக்கலாங்க. இப்போ இந்த ராகி சேமியாவுக்கு தகுந்த உப்பு இப்போ சேர்த்திக்கலாங்க. பாருங்கள், இதுக்கு தகுந்த உப்பு இப்போ நம்ம சேர்த்திக்கலாங்க. இப்போ நல்லா வதக்கிக்கலாங்க. நீங்கள் கடையில் வாங்கின சேமியாவாக இருந்தால் நம்ம சேமியா, அதாவது ரெகுலராக உப்புமா ரெசிபியெல்லாம் எப்படி செய்வோம், இந்த மாதிரி வெங்காயம் தக்காளி எல்லாம் நல்லா வதக்குனதுக்கப்புறம் தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சு ரவை உப்புமாவாக இருந்தால் ரவையை கொட்டுவோம். அந்த மாதிரி சேமியா உப்புமாவாக இருந்தால் இப்போ இந்த இடத்துல சேமியாவை அந்த தண்ணி கொதிக்கும்போது கொட்டி கூட நீங்கள் கிளறலாங்க. இல்லாட்டி கடையில் வாங்கின சேமியாவையே அந்த பாக்கெட்லேருந்து கட் பண்ணி ஆவியில் வேக வச்சு எடுத்து இப்போ இந்த டைத்தில் சேர்த்திக்கலாங்க. அந்த மாதிரி தான் நான் இப்போ ஆல்ரெடி அந்த சேமியா பண்ணி வச்சுருக்கேன். ஆனால் கடையில் வாங்கின ராகி சேமியா இல்லைங்க. நான் ராகி மாவு வாங்கி மாவாக பிசைஞ்சு பிழிஞ்சு ரெடியாக பண்ணி வச்சுருக்கேங்க. நம்ம இஷ்டம் தாங்க, எப்படி வேணால் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி செய்கிற மெத்தடை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேங்க. இது நல்லா வதங்கட்டுங்க. பாருங்கள், வெங்காயம் தக்காளி ஓரளவு வதங்கிடுச்சுங்க. இப்போ நான் எடுத்து வச்சுருக்கிற சேமியாவை போட்டு கிளற போகிறேங்க. இன்னும் வெங்காயம் தக்காளி வதக்கணும் அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க. எனக்கு ரொம்ப வதக்குனா பிடிக்காது. அப்படிங்கிறக்காக கொஞ்சம் கடித்து சாப்பிட்ற மாதிரி இருக்கணும் அப்படின்னு இந்த ஸ்டேஜில் தான் நல்லாயிருக்கும். அதனால் இப்போ நான் சேமியாவை சேர்த்துக்கிறேங்க. எனக்கு இந்த தக்காளி வெங்காயம் இப்படி நம்ம கொஞ்சம் கடித்து சாப்பிடும்போது அப்படியே கடிப்படணும் அப்படிங்கிறனா எனக்கு பிடிக்கும். அதனால் நான் இந்த அளவுக்கு வதங்கினா போதும்னு நான் விட்டுட்டேங்க. உங்களுக்கு நல்லா வதக்குனா தான் பிடிக்கும்னா நீங்கள் நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. இப்போ இந்த தக்காளியோட புளிப்பு பத்தலை அப்படின்னா நீங்கள் லெமன் ஜூஸ் கூட இது கூட ஆட் பண்ணிக்கலாங்க. அவ்வளோதாங்க, நம்மளோட ராகி சேமியா சூப்பராக எம்மியாக ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாங்க. பாருங்கள், ராகி சேமியா சூப்பராக செமையாக ரெடி ஆயிடுச்சுங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லாருக்கும் பிடிக்குங்க. இதில் உங்களுக்கு கரம் மசாலாலாம் பிடிக்குன்னா கூட நீங்கள் சேர்த்திக்கலாம். இந்த இடத்துல சிகப்பு மிளகாய்க்கு பதில் பச்சை மிளகாய் போட்டுக்கலாம். நீங்கள் தேங்காய் துருவல் போட்டால் பிடிக்குன்னா அதையும் நீங்கள் சேர்த்திக்கலாம். நம்ம இஷ்டம்தாங்க. இதில் இஞ்சி கட் பண்ணி போட்டுக்கிறதுனாலும் போட்டுக்கலாம். ஒவ்வொரு டைம் ஒவ்வொரு வேரியேஷனாக செஞ்சு பார்க்கலாங்க. ராகி உடம்புக்கு நல்லது. அதை ராகி இடியாப்பம், ராகி புட்டு, ராகி களி, ராகி தோசை, ராகி இட்லி அந்த மாதிரிலாம் செய்வோம். அதே மாதிரி ராகி சேமியா உப்புமா செஞ்சு பாருங்கள், சூப்பராக இருக்குங்க. என்னங்க, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஞாபகமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, பாய்.